வணக்கம், வெல்கம் டு Tamil Digital. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பிஸ்னஸை பற்றி. நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் நிறைய பேர் நீங்கள் தெரியும், அது ஒரு கிளிக் பேஸ் பிஸ்னஸ். அப்படி என்றால் ஒரு பிஸ்னஸ் பேனர்ஸ் இல்லாட்டி டெக்ஸ்ட் லிங்க்ஸ் நீங்கள் உங்கள் வெப்சைட்லையோ சோஷியல் மீடியா காமிச்சிங்கன்னா, அதை ப்ரொமோட் பண்ணிங்கன்னா, யாராவது கிளிக் பண்ணி அவங்க வெப்சைட்டு போய்ட்டு ஒரு பர்ச்சேஸ் ஒன்று பண்ணுனா உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். ரைட், அப்படி ஒரு பிஸ்னஸ் தான் இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ். நீங்கள் நிறைய அந்த மாதிரி மாடல்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்கள் அமேசானில் செய்யலாம், ஈபேயில், அந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் செய்கிறதுக்கு. நம்ம பார்க்க போகிறோம் அதோட கொஞ்சம் வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டான ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ், Travelpayoutன்னு சொல்லி. அது வந்து ட்ராவல் இண்டஸ்ட்ரி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுற ஒரு அஃபிலியேட் நெட்வொர்க். அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ட்ராவல் ஏஜென்சியில் ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு டிக்கெட்டிங் ஏஜென்சி வச்சுருக்கீங்க, அது மாதிரி ஒரு ட்ராவல் இண்டஸ்ட்ரி இருக்கக்குள்ள நார்மலாக நீங்கள் கஸ்டமர்ஸோட தான் நீங்கள் பிளேன் டிக்கெட்ஸ் எல்லாம் இண்டிவிஜுவலாக மூவ் பண்ணுறீங்க, எல்லாம் நீங்கள் வந்து கோஆர்டினேட் பண்ணி செய்கிறீங்க. ஆனால் நீங்கள் வந்து இந்த Travelpayout அஃபிலியேட் ப்ரோக்ராம் நீங்கள் சைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓவர் 500 குளோபல் ட்ராவல் ஏஜென்சிஸ் ஆர் ட்ராவல் ஏர்லைன்ஸ், thousands ஆஃப் ஹோட்டல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கலாபரேஷன் வச்சுக்கலாம். அப்படி என்றால் உங்கள் வெப்சைட்டில் இல்லாட்டி சோஷியல் மீடியாவில் அவங்ககிட்ட சொல்லுவோமே ஃப்ளைட்ஸ், எமிரேட்ஸ் இல்லாட்டி பஸ் இல்லாட்டி ஏதோ சினிமாங்கிற ஏதோ ஒரு ஹோட்டல், ஏதாவது ஒரு குளோபல் ஏதாவது நீங்கள் ப்ரொமோட் பண்ணி அதை யாராவது கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் ஒன்று பண்ணுனா உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். ஸோ ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங் ஒரு அஃபிலியேட் ப்ரோக்ராம் ஒன்று, அதை தான் நீங்கள் பார்க்க போகிறோம். இந்த Travelpayoutன்னு சொல்லி அது லிங்க் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இன்றைக்கே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுறது ஃப்ரீ. கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ப்ரொஃபைல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து அவங்ககிட்ட ஏதாவது ஒரு ப்ரோக்ராமை சூஸ் பண்ணி நீங்கள் ப்ரொமோட் பண்ணலாம். அதெல்லாம் பார்க்க போகிறோம். இதுதான் நார்மல் ஹோம் பேஜ். அப்புறம் என்னோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் வீக்லி நான் போஸ்ட் பண்ணிட்டு தான் வருவேன். எல்லாம் ஆல் இன்ஃபர்மேஷன், எஜுகேஷன் அண்ட் மணி மேக்கிங் வீடியோஸ் தான் இதெல்லாம். ஸோ நம்ம டேஷ்போர்டு இப்போ ஒரு டெஸ்ட் அக்கௌண்ட் நான் திறந்துருக்கேன் இந்த எஜுகேஷன் பர்பஸ்க்காக. ஸோ அதனால் என்ன 0 earnings பெர்மிட்னு இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே தான் ப்ரோக்ராம்ஸ், இந்த சில ப்ரோக்ராம்ஸுக்கு டிஃபால்ட்டாக ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஜாயின் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் இருக்குங்கண்ணா. இதெல்லாம் சர்ட்னி எல்லாம் யூரோப்பியன், அமெரிக்கன், யூகே அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ்லாம் நிறைய இருக்குது. சாகோடா, trip.com, க்ளூக்கெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதை நம்ம கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். நீங்கள் வந்து இங்கே மெயினில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் மெயின் டேஷ்போர்ட். நீங்கள் ப்ரோக்ராம்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வேண்டிய ப்ரோக்ராம்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ட்ரிபாகோ, யூஎஸ் ட்ரிபாகோன்னு பெரிய பிஸ்னஸ். ஸோ நீங்கள் ப்ரீ அப்ரூவல் ரிக்வயர்டு வருது. மாதிரி நிறைய பிஸ்னஸ் வரும். எர்த்வே, பயேட்டர், ட்ராக்லெட்ஸ், கெட் யோர் கைட் எல்லாம் ஒரு குளோபல் கார்பரேஷன் ட்ராவல் இண்டஸ்ட்ரி டூரிசம் சம்மந்தப்பட்ட ஒரு பிஸ்னஸ் இது. ஸோ அவங்ககிட்ட பிஸ்னஸோட நீங்கள் கொலாபரேஷன் வச்சுக்கலாம். இதில் இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இதை சில அப்ளிகேஷன் எப்படி அப்ளை பண்ணுறது நான் காமிக்கிறேன். சில அப்ளை ஆகி அப்ரூவ் ஆன பிஸ்னஸ் கொலாபரேஷன்ஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணால் நிச்சயமாக உங்களுக்கு இப்போ ட்ரிபாகோ யூஎஸ் பாருங்கள், டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா அபவுட் த கம்பெனி வரும். அப்புறம் அந்த ரிவார்டு எவ்வளோ பர்சன்டேஜ் கமிஷன், 40% கமிஷன் பே பண்ணுவாங்க. யாராவது உங்கள்கிட்ட ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணால் அந்த பர்ச்சேஸ் ப்ரைஸில் 40% கமிஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இங்கே சைட்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணணும். இங்கே உங்களுக்கு வெப்சைட்டில் சோஷியல் மீடியா சேனல்ஸ் நீங்கள் போட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். அது ரொம்ப லேஸு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மேனேஜ், நீங்கள் அப்ளிகேஷன் ஃபுல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸும் இருக்குது, அவங்ககிட்ட தான் ரீட் பண்ணிக்கலாம். ஸோ இது நான் வைக்கிற முதலே அப்ளை பண்ணி ஏதோ ஒரு ரீசனுக்கு டிக்ளைன் பண்ணியிருக்கேன். சில எல்லாமே உங்களுக்கு அப்ரூவ் பண்ண மாட்டாங்க ஒரு டைமில். அப்போ நம்ம இன்னொரு ப்ரோக்ராம் ஒன்று பார்ப்போம். ஒரு அப்ளை பண்ண முடிஞ்ச ப்ரோக்ராம் ஒன்று. இந்த ப்ரோக்ராம் பார்ப்போம். டீட்டெயில்ஸ், ட்ரைகட்ஸ், டிக்கெட்டிங் பிளாட்ஃபார்ம். பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம ஜாயின் பண்ணுவோம். சரி, ஓகே. இப்போ நீங்கள் அந்த கம்பெனி பற்றி வாசிக்கலாம். வாட் இஸ் ட்ரைகட்ஸ், அதுக்கப்புறம் என்னென்ன சேனல்ஸ் அவங்க அக்செப்ட் பண்ணுறாங்க, கமிஷன் 8%, புக்கிங் ப்ரைஸ், ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குது, எல்லாம் இந்த டீட்டெயிலாக போட்டிருக்கு. என்ன அலவுட், நாட் அலவுட், அதையும் கவனம் வாசிக்கொள்ளுங்க. பிகாஸ் நீங்கள் நாட் ஃபார்பிடன் இருக்கு இல்லையா, அந்த ஃபார்பிடன் ஏதாவது நீங்கள் வந்து உங்கள்கிட்ட ப்ராடக்ட் லிங்க்கை நீங்கள் ப்ரொமோட் பண்ண போனீங்கன்னா உங்கள்கிட்ட ஃபுல் இந்த Travelpayout அக்கௌண்ட்டே பேன் பண்ணிக்குவாங்க. ஸோ ரொம்ப முக்கியம். ஃபார்பிட்னுங்கிறத நீங்கள் அப்படியே ரொம்ப இம்பார்ட்டன்ட் டீட்டெயிலை வாசிச்சுக்கொண்டு
அது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது. சில இமெயில் மார்க்கெட்டிங்கும் பார்த்தீங்கன்னா இப்போ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இமெயில் மார்க்கெட்டிங் அலோவ் பண்ணுறாங்க. ஆனால் நிறைய ப்ரொவைடர்ஸ் இமெயில் மார்க்கெட்டிங் அலோவ் பண்ணுறதில்ல. அதுவும் ப்ரையர் அப்ரூவல் ரிக்வயர்ட். அவங்க ரிக்வெஸ்ட் பண்ணி இமெயில் மார்க்கெட்டிங் பண்ணணும். பிகாஸ் ஏஷியன் கண்ட்ரீஸ்லாம் இமெயில் ஸ்பேமிங்லாம் பெரிய விஷயமே கண்டுக்கிறது யாரும். ஆனால் US, UK, யூரோப்லாம் இமெயில் ஸ்பேமிங் ஒரு லீகல் இஷ்யூ. ஸோ அதனால் இமெயில் வந்து ஸ்பேமாக தெரியாதவங்களுக்கு நீங்கள் அனுப்புனீங்கன்னா அது இமீடியட்டாக அவங்க அக்கௌண்ட் வந்து லாக் பண்ணி பேன் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் வாட் இஸ் அலவுட், வாட் இஸ் நாட் அலவுட் எல்லாம் இன் டீட்டெயிலாக வாசிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் இதுக்கு நம்ம இந்த ப்ரோக்ராமை ஜாயின் பண்ணுவோம். நீங்கள் வந்து கிளிக் பண்ணியாச்சு, ஜாயின் நமக்குங்க. ஓகே, இப்போ நிறைய இந்த 2-3 சைட்ஸ் இருக்குது. எதுக்கு ஜாயின் பண்ணோன்னா ஷாப்டேஸ் யுவர் சைட் ஜாயின் ப்ரோக்ராம் எனக்கு 4 சைட் ஆட் பண்ணியிருக்கனால அதில் காமிக்குது. கனெக்டட், கோ பேக் டு த ப்ரோக்ராம். ஓகே, இமீடியட் ஆட்டோ கனெக்ஷனுங்க. அப்படின்னா சர்டன் அந்த அப்ரூவல் இல்லாமல் சில டிராஃபிக் சோர்ஸஸ் கனெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் அது சில ப்ரோக்ராம்ஸ் வந்து ஒரு 1 or 2 days அவங்க ரிவ்யூ பண்ணி தான் அப்ரூவ் பண்ணுவாங்க. இப்போ இமீடியட் ஆட்டோமேட்டிக் அப்ரூவல். ஸோ அதனால் அது நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ரொம்ப முக்கியம் இந்த வெப்சைட்டில் நான் ஆட் பண்ணி வச்சுருக்கிறது வந்து என் ப்ரோஃபைலில். ஸோ அந்த ப்ரோஃபைல் வந்து நீங்கள் வந்து இந்த டிராஃபிக் சோர்ஸஸ் இருக்கும். அந்த மேலே கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ப்ரோஃபைல் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு ப்ரோஃபைல் க்ரியேட் பண்ணுறதுக்கும் டிராஃபிக் சோர்ஸஸ்ன்னு இருக்கும். இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். எது கிளிக் பண்ணோன்னே உங்கள்கிட்ட டிராஃபிக் சோர்ஸஸ் நீங்கள் கொடுக்கணும், அதை என்டர் பண்ணணும். பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட டிராஃபிக் சோர்ஸஸ் எல்லாத்தையும் என்டர் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஸோ அதனால் நீங்கள் ஃபேஸ்புக்கை என்டர் பண்ணலாம். இதெல்லாம் என் வெப்சைட். ஸோ நான் ஃபேஸ்புக் அதெல்லாம் என்டர் பண்ணி கூட நீங்கள் டிராஃபிக் சோர்ஸாக யூஸ் பண்ணலாம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின், ட்விட்டர் எல்லாம். ஸோ அது ரொம்ப முக்கியம். டிராஃபிக் சோர்ஸ் என்டர் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் அப்ளை பண்ணலாம். டிராஃபிக் சோர்ஸஸ் நீங்கள் என்டர் பண்ண முன்னாடி நீங்கள் அப்ளிகேஷன் போட இல்லாது. நீங்கள் இது சொல்லும்போது இதுக்கு அப்ளை பண்ணியாச்சு, அப்ரூவ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் மெயினுக்கு வாங்க, ப்ரோக்ராம்ஸ்க்கு வாங்க, மெயினுக்கு வந்தோடனே இந்த ப்ரோக்ராம் இருக்கான்னு பார்ப்போம். அந்த டிக்கெட்ஸ் நம்ம அப்ளை பண்ண ப்ரோக்ராம். ஸோ இங்கே இருக்குது இந்த டூல்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அங்கே அஃபிலியேட் லிங்க்குங்க இருக்குது. வேணா டிரெக்டாக காப்பி பண்ணி நீங்கள் டெக்ஸ்டிங்காக போடலாம். இல்லாட்டி அவங்க பார்க்கல, அவங்க எதாவது பேனர்ஸ் எதுவும் கொடுக்குறாங்க, விஜெட்ஸ் என்றால் அந்த வெப்சைட்டில் நீங்கள் சைடில் காமிக்கக்கூடிய சில இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வெப்சைட் சைட் பாரில் நீங்கள் காமிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து கஸ்டமைஸ் இந்த விஜெட் கேனல் க்ரூஸ் ஆம்ஸ்டர்டாம் ஃபார் $15. அவங்க அந்த $15 யாராவது பர்ச்சேஸ் பண்ணால் அதில் உங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் கிடைக்குது. 8% நினைக்கிறேன் நம்ம பார்த்த மாதிரி கமிஷன் உங்களுக்கு. நீங்கள் கஸ்டமைஸிங் நமக்குனீங்கன்னா கஸ்டமைஸ் ஸ்க்ரீனுக்கு போகும். ஸோ இங்கே வந்து இது வந்து இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்கும். உங்களுக்கு டவுன்லோட் ஆகட்டும், பார்க்கலவங்க தெரியுதா? எல்லா ஆப்ஷன் உங்களுக்கு வந்து காட்டுது. ஆப்ஷன்லாம் உங்களுக்கு காட்டக்குள்ள நீங்கள் வந்து பண்ணக்கூடிய ஆப்ஷன்லாம் உங்களுக்கு காட்டுதுங்க. பார்த்தீங்கன்னா பெஸ்ட் செல்லர், இந்த மியூசியம், நிறைய ஆப்ஷன்ஸுக்கு நான் காமிக்குது. ஸோ நீங்கள் வந்து காப்பி கோட் கிளிக் பண்ணிக்கலாம். இந்த காப்பி கோடை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் கோட் இந்த எதுக்கு வெப்சைட்டில் போடுற கோட் மொபைல் வியூ உங்களுக்கு காமிக்கும். ஸோ அதனால் இங்கே டெஸ்க்டாப், மொபைல் வியூ ரெண்டையும் நீங்கள் வந்து உங்களுக்கு காட்டுறதுனால உங்களுக்கு அது ரொம்ப நீங்கள் அது அட்ஜஸ்ட்மெண்ட் செஞ்சுக்கலாம். இந்த கோட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு நான் ட்விட்டரில் காமிக்க இந்த வெப்சைட்டுக்கு தான் நீங்கள் வந்து இதை வந்து பேஸ்ட் பண்ணலாம். கிளிக் URL வந்து வேறு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு வந்து இப்போ இதை நீங்கள் வந்து நார்மல் ஒரு டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிவிட்டு அதை லிங்கை கனெக்ட் பண்ணுறத முடியாது. ஸோ இது வந்து டிரெக்டாக பேனர் மாதிரி தான் உங்கள் வெப்சைட்டில் வந்து டிஸ்பிளே ஆகும். இந்த URL நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி வேர்ட்ப்ரெஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லிங்க்ஸ் இருக்குல்ல, நீங்கள் லிங்க்ஸை கிளிக் பண்ணுங்கள். இப்போ லிங்க்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த நிறைய லிங்க்ஸ் இருக்குங்க. டெக்ஸ்ட் லிங்க்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேமிலி இது எடுப்போம். ஏன்னா மயாமி ஃபேமிலி ஃபன் பாஸ் அதை எடுத்துக்கு வந்தீங்கன்னா ஜஸ்ட் காப்பி லிங்க் காப்பீட். இந்த லிங்க் காப்பி ஆனோடனே நீங்கள் வேணால் ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டோ எதில் ஆப்பிட்டு நீங்கள் வந்து அதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதை பார்ப்போம் எப்படி நான் பண்ணுறேன்னு. ஓகே, டைட்டில் டாக்குமெண்ட் போவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டாக்குமெண்ட் எடுத்திங்கன்னா ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் டாக்குமெண்ட் அந்த சொல்லுங்கள் இந்த கேண்டி வேர்டை நீங்கள் ஹைலைட் பண்ணி இந்த லிங்க் ஆப்ஷன் இருக்குது.
insert link அனுப்பி இங்கே கண்ட்ரோல் வி அமுக்கினா அந்த லிங்க் பேஸ்ட் ஆகிடுச்சுண்டா. நம்ம காப்பி பண்ண லிங்க் வந்து இங்கே பேஸ்ட் ஆகிருக்கு. இந்த ஃபுல் லிங்க் இதில் ஃபுல்லாக பேஸ்ட் ஆகிருக்கு. அப்புறம் அப்ளை அமுக்குங்க. அப்போ வந்து லிங்க் கிளிக் ஆகிடுச்சு. ரைட். யாராவது இங்கே வந்து இந்த டாக்குமெண்ட்டை வாசிக்க சொல்லுமே, நீங்கள் இந்த போஸ்ட்டை வந்து நீங்கள் ஒரு வெப்சைட்டில் போட்டிருக்கீங்களோ இதில் அது டிஸ்பிளே பண்ணுறீங்க இந்த ஆர்டிக்கலை. அப்போ யாராவது இந்த கேண்டியை வந்து லிங்க் ஆகினதெல்லாம் ஹைலைட் ஆகி காமிக்கும். நார்மலாக யாரை கிளிக் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அந்த ப்ரோக்ராமுக்கு டிரெக்ட் ஆகும். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமுக்கு வந்து டிரெக்ட் ஆகும். நான் சும்மா கிளிக் பண்ணி காமிக்கிறேன். ரீடிரெக்ட். இது ஒரு கிளைண்ட், ஒரு பொட்டென்ஷியல் கஸ்டமர் அந்த tickets.com வெப்சைட்டுக்கு டிரெக்ட் ஆகுது. இப்போ இந்த வெப்சைட்டில் வந்து அவங்க வரக்குள்ள உங்கள்கிட்ட அஃபிலியேட் லிங்கால் தான் வந்திருக்காங்க. ஸோ உங்கள் அஃபிலியேட் லிங்கால் வந்திருக்கனால உங்களுக்கு அந்த கமிஷன் யாராவது பர்ச்சேஸ் பண்ணுனா இங்கே வந்து இந்த புக்னா €97 இதை யாராவது புக் பண்ணாலும் இல்லை 8% உங்களுக்கு அந்த கமிஷன் ட்ராவல் பே அவுட்ஸ் உங்களுக்கு பே பண்ணணும். ஸோ அதுதான் இந்த சிம்பிள் பிஸ்னஸ் மாடல் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். பார்த்தீங்கன்னா இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இந்த ட்ராவல் பே அவுட்ஸ் யூஸ் பண்ணுற அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மாடல் அதுதான். வெரி சிம்பிள். ஒன்று டெக்ஸ்ட் லிங்க்ஸ் இல்லாட்டி பேனர் லிங்க்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ரிப்போர்ட்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் செக் பண்ணலாம். நீங்கள் ரிப்போர்ட்ஸ் செக் பண்ணிங்கன்னா அது ஃபுல் எத்தனை கிளிக்ஸ் இருக்குது, எத்தனை விசிட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் இம்ப்ரெஷன்ஸ்னால் எத்தனை பேர் அட்டை பார்த்துருக்காங்க, கிளிக்ஸ்னால் ஒரு பேர் கிளிக் பண்ணியிருக்காங்க அந்த அகோடாவில். அப்புறம் பர்ச்சேசஸ்லாம் வந்துச்சுன்னா அங்கே வரும் ஏர்னிங்ஸ்லாம் காமிக்கும் உங்களுக்கு. அதெல்லாம் இருக்குது. இப்போ ஃபைனான்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட பேலன்ஸ், பேமெண்ட் ஹிஸ்ட்ரி, அப்புறம் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட மினிமம் பே அவுட் நார்மல் $50 வந்தால் தான் மினிமம் பே அவுட் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் வந்து உங்கள் பேமெண்ட் டீட்டெயில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எப்போ நீங்கள் வித்ட்ரா பண்ணிங்கன்னு பே அவுட் பேபேல் ஆட் பண்ணலாம், இல்லாட்டி வெப் மணி வயர் ட்ரான்ஸ்ஃபர் ஆட் பண்ணிக்கலாம். அந்த வயர் ட்ரான்ஸ்ஃபர்னா டிரெக்ட் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதுக்கு மினிமம் $500 வித்ட்ரால் ஆகும். ஸோ அதுவும் இருக்குது ஆப்ஷன். ஸோ பேபேல் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. நிறைய டூல்ஸ் கொடுக்குறாங்க அவங்க. நிறைய டூல்ஸ் இருக்குது. மணிஸ்கிரிப்ட், விஜெட்ஸ், லிங்க்ஸ், அதனால் வேர்ட் ப்ரெஸ் பிளக்இன் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் இன்டிகிரேட் பண்ணிக்கலாம் உங்கள் மொபைல் ஆப்ஸில். வேர்ட் ப்ரெஸில் நீங்கள் டெவலப்பர் இல்லாட்டி கூட நீங்கள் டெவலப்பர்னு தெரிஞ்சால் கழிச்சுக்கொண்டு அது நீங்கள் வந்து லிங்க் பண்ணிக்கலாம். பிரச்சனை இல்லை. அப்போ நிறைய லேர்னிங் டியூட்டோரியல்ஸ் அவங்க கொடுக்குறாங்க. இந்த பிஸ்னஸ் எப்படி பண்ணுறது, எப்படி செய்கிறது எல்லாம் வந்து நிறைய எஜுகேஷ்னல் டியூட்டோரியல் இவங்க வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ வெரி யூஸ்ஃபுல் அதெல்லாம். ஸோ அதனால் அதையும் நீங்கள் கொஞ்சம் கோத்ரூ பண்ணிக்கொள்ளுங்கள். ஸோ வெரி இன்ட்ரெஸ்டிங் சைட் ஒன்று. ஸோ அதை நீங்கள் டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சைட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். இட்ஸ் ஃப்ரீ ஆஃப் சார்ஜ். அதுக்கப்புறம் என்னோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ப்ரோக்ராம்ஸ், அஃபிலியேட் ப்ரோக்ராம்ஸ், மேக்கிங் மணி ஆன்லைன் ரிலேட்டட் ப்ரோக்ராம்ஸ் சம்மந்தப்பட்டதெல்லாம் லெஜிட் ஜென்யூன் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நான் வந்து ஸ்டடி பண்ணி ரிசர்ச் பண்ணி இந்த மாதிரி வீடியோகள் செஞ்சு நான் போட்டு கொண்டு இருப்பேன். ஸோ நீங்கள் அந்த டெஃபினெட் இந்த வீடியோ நான் நம்பரை யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு உங்களுக்கு, எஸ்பெஷலி ட்ராவல் இண்டஸ்ட்ரி இருக்கவங்க, ட்ராவல் பிளாக்ஸ் வச்சுருக்கவங்க, ட்ராவல் ஆர்டிகல்ஸ், அப்புறம் ட்ராவல் சம்மந்தப்பட்ட யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்க, அந்த லிங்க்ஸ் எல்லாம் டெக்ஸ்ட் லிங்க்ஸ் எல்லாம் சொன்னீங்கன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூடியூப் சேனல்லாம் அழகாக லிங்க் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் கமிஷன் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டல் லுக்ங்கிறது ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் நாம் booking.com மாதிரி ஹோட்டல்ஸுக்கு ஹோட்டல் ப்ராப்பர்ட்டிஸை சேல்ஸ் பண்ணுற ஒரு வெப்சைட். மெனி ரூம் புக்கிங்ஸ் எல்லாம் நடக்கும் அதில். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு சைட்டுக்கு நீங்கள் ஜாயின் ஆகியிருந்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனலை பற்றி, ஒரு ஹோட்டலை பற்றி நீங்கள் ஒரு வீடியோ ஒன்று பண்ணி அதுக்கப்புறம் இங்கே லிங்க்ஸ் போயிட்டு ஏதாவது ஒரு லிங்க்கை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். லிங்க் ஒன்று சூஸ் பண்ணி நீங்கள் வந்து லிங்க்கை காப்பி பண்ணி நீங்கள் அங்கே பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த கமிஷன் சேலம் நினச்சின்னா அந்த கமிஷன் கிடைக்கும். ஸோ வெப்சைட் வச்சுருந்தீங்கன்னா டிரெக்டாக நீங்கள் இந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதை நீங்கள் அனுப்பிட்டு கஸ்டமைஸ் போனீங்கன்னா அங்கே யூஆர்எல்லாம் காப்பி பண்ணி நீங்கள் இன்னொன்று கோடை காப்பி பண்ணி வெப்சைட்டில் போட்டிங்கன்னா அந்த அப்படியே இந்த எப்படி காமிக்குதோ ஒரு லொக்கேஷன் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். வேணா எந்த ஏரியா எல்லாம் நீங்கள் செட் பண்ணிவிட்டு எப்படி காமிக்குதோ அது மாதிரி நீங்கள் வந்து இந்த சூஸ் ஹோட்டல்ஸ் யூ கேன் சூஸ். என் ஹோட்டல் பேரை போட்டால் வரும். ஒன்றுமே இது ஹில்டன்னு போட்டால் ஹில்டன்,
டைப் பண்ணால் ஆட் காமிக்கும் என்னென்ன ஹில்டன் ஹோட்டல்ஸ் குளோபலி இருக்குன்னு சொல்லுமே. ஹில்டன் மெக்சிகோ சிட்டி வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் ஹில்டன் மெக்சிகோ சிட்டி ரிஃபார்மான்னு வருது. ஸோ இதை யாராவது நீங்கள் மெக்சிகோ பற்றி ஹில்டனை பற்றி எழுதி ஏதாவது ப்ளாக் எழுதியோ ஏதாவது ஒரு வீடியோ கிடச்சிச்சின்னா அதை போட்டு அப்படியே இந்த கோட் இருக்குங்கண்ணா அந்த கோடை காப்பி பண்ணி அந்த போஸ்ட்டில் போட்டிங்கன்னா யாராவது கிளிக் பண்ணால் $121 புக் பண்ணால் உங்களுக்கு அதில் வந்து ஒரு பர்சன்டேஜ் இவங்க எவ்வளோ எக்ரி பண்ணியிருக்காங்களோ அந்த பர்சன்டேஜ் கமிஷன் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு விழுவும். ஸோ அதை தான் இந்த கான்செப்ட் ஆஃப் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இந்த ட்ராவல் இண்டஸ்ட்ரி சம்மந்தப்பட்டது. ஸோ அதனால் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ராவல் அஃபிலியேட் ப்ரோக்ராம்ஸ் லிங்க் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில், அதை கிளிக் பண்ணி இன்றைக்கே ஜாயின் பண்ணுங்கள். உங்கள் ட்ராவல் பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.